எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? ஆமென். எஸ், வாங்க எல்லாருமே இந்த நேரத்தில் எரேமியா 10வது அதிகாரம் 23ஆம் வசனம். Jeremiah chapter 10 and verse number 23. Jeremiah 10 and verse number 23. எரேமியா 10 அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்தை படிக்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி இந்த லீடர்ஷிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணுமா இருக்குது, அதை என்னன்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டர் என்ன செய்கிறாரோ அப்படி தான் தேவனும் இந்த உலகத்தையே கட்டி அமைச்சார். ஒரு பில்டிங்கை கட்டும்போது அந்த கான்ட்ராக்டர் இல்லை அந்த இன்ஜினியர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, முதல் ஒரு ஃபவுண்டேஷனை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் அந்த பில்டிங்குடைய அந்த கட்டடமே அது மேலே தான் நிற்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ காட் ஸ்டார்ட்ஸ் லைக் எனி அதர் பில்டர், ஹி ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபவுண்டேஷன். ஒரு ரூஃபோட ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்த்துருக்க போகிறதில்ல, செவரை கட்டி ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்ததில்லை. ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு தான் ஒரு வீடு கட்டுறது ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் தேவன் இந்த உலகத்தின் இந்த மனுக்குலத்தையே, இந்த ஹியூமனிட்டியே எப்படி ஆரம்பிச்சார்னா ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு ஆரம்பிச்சார். ஹூ இஸ் தட் ஃபவுண்டேஷன்? இந்த என்டையர் ஹியூமனிட்டியோட ஃபவுண்டேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மகன். த மேல் பர்சன், த மேன். காட் மேட் த மேல் ஃபர்ஸ்ட். கர்த்தர் ஆணை முதலாக உண்டாக்குனார். ஒரு ஆண்மகனை முதல் உண்டாக்கிட்டு தான் அந்த உலகமே அவனுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி கர்த்தர் பண்ணார். பாருங்க, ஆணை மட்டும்தான் கர்த்தர் உண்டாக்குனார் ஒரிஜினலா. பெண்ணை ஆணுக்குள்ள இருந்து தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் அவன் மூலமே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். பட் த மேன், த மேல் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் காட். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றோம்? நம்ம பெண்கள் கீழானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்ல, பெண்கள் குறை உள்ளவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றதில்ல. தேவனுடைய சாயலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சமமானவர்கள். வாழ்க்கையுடைய பொட்டென்ஷியல் பொறுத்த வரைக்கும், கர்த்தர் முன்னாடி நிற்கிற தகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சமமானவர்கள். The male and the female are equal when it comes to right standing with God. பொட்டென்ஷியலை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் they are equal. ஆனால் ரோல் வேற வேற. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூணு பேருடைய அதிகாரமும் சமமானது. மூணு பேருமே தெய்வம். மூணு நபர்களும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அத்தாரிட்டி, ஈக்குவல் பவர், ஈக்குவலாக தெய்வமாக இருக்கிறாங்க. யாருமே சின்ன கடவுள் பெரிய கடவுள் இல்லை. ஆனால் ரோலின் பொறுத்த வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம், பிதாவுக்கு அசிஸ்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஏசு அப்படின்ற குமாரன் பிதாவுடைய பேச்சை கேட்டு தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்றாரு. மூணு பேரும் சமமானவர்கள், ஆனால் ரோல்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வகிக்கிற பங்கு ரொம்ப வித்தியாசமானது. அதே போல தான் நம்மளுடைய குடும்பத்தில் the male is called to serve a different role and the female is called to serve a different role, even though both are equal. ஆனா ஒரு ஆண்மகனை வச்சு தான் கர்த்தர் மனுஷ குலத்தையே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு தகப்பனாக, ஒரு ஆண்மகனாக கர்த்தர் உங்களை ஒரு அஸ்திபாரமாக நீங்க வேலை செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பாரம் இல்லை. சொன்னீங்களா சத்தமா? சொல்லுங்க, நான் அஸ்திபாரம். You are called to be the foundation. அப்போ ஒரு ஆண்மகன் சரியான அஸ்திபாரமாக செயல்பட்டானா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அநேக குடும்பங்கள்ல இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், இந்த உலகமே எப்படி சீர்கெட்டு போயிருக்குதே, எப்படி நல்லா இருக்கும்? ஹவு டு ஹீல் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா தென் யூ வுட் கோ பேக் டு கம்யூனிட்டிஸ். உலகமே சரி பண்ணணும்னா முதலாவது சமுதாயங்கள் சரியாகணும் இல்லையா? குட்டி குட்டி சமுதாயங்கள் சரியாகணும். ஆனால் சமுதாயம் சரியாகணும்னா குடும்பங்கள் சரியாகணும். ஏன்னா சமுதாயத்துக்குள்ள குடும்பங்கள் இருக்குது. If you want to heal the community, each family in the community must be healed. ஆனா குடும்ப சுகம் ஆகணும்னா the male has to be healed. அந்த குடும்பத்தின் ஆண்மகன், தகப்பன், அந்த கணவர், அந்த குடும்பத்தின் தலைவன் சுகமாயிட்டார்னா இந்த உலகமே சரியாயிரும். பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப வேலையில் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்துச்சான். She kept interrupting her dad in the midst of his chores and assignments and all of those things. And the dad said, என் மகளுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஒரு யோசிச்சு பார்க்கலாம், ஒரு 5-6 வயசு பொண்ணு, அது கொஞ்சம் நேரம் அது ஆக்கியபையாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணாராம் பாருங்க, ஒரு பிக்சர். அந்த பிக்சர் இந்த வேர்ல்டு மேப், சரியா? வேர்ல்டு மேப்புடைய பிக்சர். அந்த வேர்ல்டு மேப்புடைய பிக்சரை சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அதை ஷஃபிள் பண்ணிவிட்டு ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டாராம். ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு மேப்பெல்லாம் நீ ஒன்று பண்ணு, அப்புறம் நான் உனக்கு அடுத்ததான் நான் ஒன்று பண்ணுறேன். இவர் நினச்சாரா, ஒரு எவ்வளோ கஷ்டம், நமக்கே வராது வேர்ல்டு மேப்பை ஒன்றா ஒட்டி வைக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் ஆகும் பாரு என் பொண்ணு வர்றதுக்கு அப்படின்னு நினச்சா, இந்த பாப்பா 5 நிமிஷத்தில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துச்சான் பாருங்க. அப்பா இதுதானப்பா அப்படின்னு சொல்லி
எப்படிமா அந்த 10-12 பீஸ் எப்படி இதை நீ ஒட்ட வச்சேன்னா, அப்போ அந்த பாப்பா சொல்லியிருக்குது, நீங்கள் கிழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த உலக மேப்புக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய படம் இருந்துச்சு. நீங்கள் உலக மேப்பை அப்படி பிச்சு தரும்போது எனக்கு ஒன்று தெரியும், அந்த மனுஷனை ஒன்னாக்கிட்டேன்னா உலகத்தையே ஒன்னாக்கிடலான்னு எனக்கு தெரியும். இட்ஸ் அ டைப் ஆஃப் வாட் வி நீட் இன் திஸ் வேர்ல்ட். ஆண்மகனை சரி பண்ணிட்டா உலகமே சரியாயிடும். அப்போ ஆண்மகன் தான் அஸ்திபாரம்னா, அஸ்திபாரத்தை சரிப்படுத்தினாதான் வீடே ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ யூ ஆர் கால்ட் டு பி த ஃபவுண்டேஷன் ஆஃப் யோர் ஹோம். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் அஸ்திபாரமாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் குடும்பத்துக்கு நான் தான் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த குடும்பத்துக்கு அஸ்திபாரம்ன்றதுனால தான் உங்களை தகப்பன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன் அப்படின்றோம். என்ன அர்த்தத்தில் சொல்றோம்? அவர் தான் இந்த தேசம் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். எந்த வகையில்? பிரிஞ்சு ஒவ்வொரு பகுதியாக இருந்தோம். பிரிட்டிஷருங்க வந்து ஆளுகை செஞ்சு எல்லாம் ஒரு பகுதியாக பிரிஞ்சிருந்ததுனால நம்மளை நல்ல அதை என்ன சொல்கிறது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னும் நம்மளை சூறையாடி பிச்சுட்டு இருந்தவங்கள ஒரு ராஜாக்களாக இருந்தோம் இல்லையா? பிரிஞ்சிருந்த நம்ம எல்லாரையுமே நல்லா அவங்க யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சூறையாடிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் மகாத்மா காந்திஜி வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்குடைய தலைமை தாங்கி ஒரே ஒரு தேசம் பாருங்க, ஜஸ்ட் ஒன் கண்ட்ரி, ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததால் என்ன சொல்கிறோம் நம்ம, த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இப்போ ஏன் இப்படி சொல்கிறோம்? ஒரு நிறுவனத்தை கொண்டு வர்றவர், ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறவர், ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வர்றவர் ஏன் ஃபாதர்னு சொல்கிறோம் நம்ம? அவர் தான் அதுக்கு ஒரு காரணராக இருந்திருக்கிறார். இஃப் யூ ஆர் த ஃபாதர், then God wants you to be the foundation of your home, the foundation of your family. இப்போ நமக்கு இந்த அடுத்த கேள்விக்கு நம்ம வர்றோம். சரி பிரதர், நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், ஒரு கணவராக இருக்கிறேன். இங்கே சிங்கிளாக இருக்கிற ஒருத்தரும் தகப்பனாவும் கணவராக இருக்கும்படி ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்க. ஸோ வண்டர்ஃபுல் திங் தட் யூ ஹியர். நீங்கள் இங்கே இருக்கிறது அருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் கல்யாணமானவங்க லேட்டாக இந்த சத்தியங்களை கேட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இப்போத்துலேருந்தே இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டுட்டு, எங்களுக்கு ஒரு சில ரிக்ரெட்ஸ் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆக போகுது இந்த வருஷத்தில். சரி, ஒரு சில ரிக்ரெட்ஸ் எனக்கோ இல்லை இங்கே இருக்கிற ஒரு சில நம்மளுடைய சீனியர் பிரதர்ஸ்க்கு இருக்கலாம். இது முதலே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே, இந்த விஷயத்தில் நான் தவறு செஞ்சுட்டேனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிங்கிள் பீப்புள்கிட்ட நான் சொல்கிறேன், யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் திஸ் நாலேஜ் ஏர்லி ஆன். இந்த அறிவு உங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. ஸோ ஒரு 3 விஷயம் பாருங்கள். ஹவு டு பி a லீடர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. எப்படி ஒரு தலைவனாக இருப்பது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது விஷயம், இதனால ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரொம்ப உயரமான பில்டிங்கை அவங்க கட்டும்போது ரொம்ப ஆழமான ஃபவுண்டேஷன் போட்டாகணும். எவ்வளோ ஸ்டோரிஸ் கட்டுறாங்களோ, ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதே அளவுக்கு தோண்டுவாங்க. என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா யூ மைட் want to add something to that, இல்லையா? அப்போ பில்டிங் எவ்வளோ உயரமாக கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக அவங்க தோண்டுவாங்க அப்படின்வாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் இருக்குது வரப்போது, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறாங்க அப்படின்னு உடனே ரொம்ப நாள் பார்த்தா அப்பார்ட்மெண்ட் கண்டுக்கு தெரியாது. என்னன்னு பார்த்தா ஆழமாக தோண்டி அவ்வளோ ஆழத்துலேருந்து இவங்க அஸ்திபாரத்தை போட்டு வருவாங்க. ஏன் அவங்க அவ்வளோ ஆழமாக தோன்றாங்க, எது வரைக்கும் தோண்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்திரமான கற்பாறை வர்ற வரைக்கும் நாங்கள் தோண்டுவோம் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, அஸ்திபாரம் போட்டாதான் வீடு நிற்கும். ஆனால் அஸ்திபாரம் எதில் நிற்குது? ஒரு கற்பாறை மேலே நிற்குது. ஓகே, அஸ்திபாரங்கள் ஆன்சர் பண்ணுங்க. வீடு எது மேலே நிற்குது? அஸ்திபாரத்து மேலே, ஃபவுண்டேஷன் மேலே. ஃபவுண்டேஷன் எது மேலே நிற்குது? கற்பாறை மேலே. கை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, ஐ ஆம் கால்ட் டு பி த ஃபவுண்டேஷன். அஸ்திபாரமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஒரு கண்மலை தேவை. புரிஞ்சுக்கிட்டவங்க சத்தமா ராமேன்னு சொல்லுங்க, இல்லை கை தட்டலாம், கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். You are the foundation, but you need a solid rock. You cannot be the foundation on your own. ஒரு ஆண் மகன் தானாகவே ஒரு அஸ்திபாரமாக மாற முடியாது தான் குடும்பத்துக்காக. You need a solid rock where your character is built upon. You need a solid rock where you lean upon. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, நான் யாருன்ற கேள்வி எனக்கு வர்ற சூழ்நிலைகள் மாதிரி உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும் பாருங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குதா, நான் செய்கிறத யாராவது கண்டுக்கிறாங்களா, நான் செய்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்குதா, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், யாராவது என்னை என்கரேஜ் பண்ணுறாங்களா, does somebody even think of me or what I'm going through to provide bread to my family. நான் என் குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிற காரியங்களை நான் செய்கிறதுக்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறேனே, யாராவது பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லி நீங்கள் தோண்டு போகிற நேரத்தில், சோர்ந்து போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு
அஸ்திபாரம். நீங்க தான் ஒரு அஸ்திபாரம். உங்களுக்கு ஒரு கண்மலை தேவை. எதுக்கு தெரியுமா? என் கண்மலையானவரே, உங்ககிட்ட நான் வர்றேன். நான் அஸ்திபாரமா இருக்கணும்னா நீங்க தான் என் கண்மலையா இருக்கணும். நீங்க கண்மலையா இருந்தீங்கன்னா நான் நல்ல அஸ்திபாரமா இருக்க முடியும். ஆமென். எதுக்குங்க? எவ்ரி ஃபவுண்டேஷன் நீட்ஸ் a solid rock. எவ்ரி ஃபவுண்டேஷன் நீட்ஸ் a solid rock. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு ஸ்திரமான கண்மலை தேவை. அவரை தாங்கி பிடிக்கிற கண்மலை, அவரை ஸ்திரமா நிப்பாட்டுகிற ஒரு 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 கண்மலை, அவரை நல்ல வலுவாக பார்த்து கொள்ளுகிற ஒரு கண்மலை. எவ்ரி மேல் ஹியர் நீட்ஸ் a strong rock. ஏன் பாருங்க, எரேமியா 10:23 பார்க்கிறோம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகள் நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. அது அப்படியே இங்கிலீஷ்ல போடலாமா அந்த வசனத்தை? அவர் சொல்றார், ஆண்டவரே, நான் எந்த வழியில் நடக்கணும்னு எனக்கு தெரியலன்றார். அவ்வளோ சிம்பிள். நான் எப்படி என் வாழ்க்கையில் நடந்துக்கணும், எப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும் எனக்கு தெரியல, எப்படி ஒரு நல்ல கணவராக இருக்கணும் எனக்கு தெரியல. இதுதான் நம்மளுடைய தீம் வசனமாக இருக்கணும். எவ்ரி மேல் மஸ்ட் நோ திஸ் வேர்ஸ். இந்த வசனத்தை பை ஹார்ட் பண்ணுங்க, படிங்க பார்க்கலாம், சத்தமாக படிங்க. ஓ லார்ட், ஐ நோ. வாட் டு யூ நோ? என்ன தெரியும்? அவர் சொல்றார், ஐ நோ the way of man is not in himself. It is not in man who walks to direct his own steps. அப்படினா அர்த்தம், நான் நடக்கிற பாதையை வழி நடத்துற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, என்னுடைய வழிகள் எனக்கு தெரியல. எல்லாரும் உங்க உள்ளத்து மேல கை வைங்க. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு தெரியல. பாருங்க, ஆண்களா இருக்கிற நம்மளுடைய வீக்னஸை வெளியே காமிக்க மாட்டோம். காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்து முன்னாடி நம்ம அழ மாட்டோம். ரொம்ப ரேராக தான் நம்ம ஒரு வேளை நம்ம மனசு உடஞ்சி அழுகுறதெல்லாம் இருக்கும். என்ன வேதனை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாராவது இருந்தால் பகிர்ந்துக்குவோம். அது கூட என்ன, நம்மளை பார்த்து நம்ம மூஞ்ச பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்ச ஒரு மாதிரி இருக்குது, என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க கொஞ்ச நாள் என்னன்னு சொல்லுங்க. சொன்னால் தான் நம்ம நம்மளா கூப்பிட்டு ஆட்டுன்னு சொல்ல போகிறதில்ல. கர்த்தர் ஆண்கள் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா அஸ்திபாரம் அப்படி தான் வேலை செய்யுது. அஸ்திபாரம் யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல. அஸ்திபாரத்தை யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. நீங்கள் வீடு ஹவுஸ் வார்மிங் போகிறீங்க, ஹவுஸ் வார்மிங் போகும்போது என்னத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா கூப்பிட்டவனுடைய மனசு கொஞ்சம் குளிரக்கூடாதா? ஏன்னா நெக்ஸ்ட்டு சாப்பாடுக்கு வர உட்காரணும் நம்ம. அதனால கிஃப்ட்டு தான் சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டோம். புகழ்றதாவது பெருசாக புகழலான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அருமையான கலர் இது, என்ன கர்மண்டா கலர் இது, மனசில் ஒன்றுக்கும் அருமையான கலர், நல்ல லைட் இது, எங்கே வாங்கினீங்க இது அப்படின்னு, நம்ம சூப்பரான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இது, நல்லா இருக்குது. பாத்ரூமில் கிச்சனு பாத்ரூம் நினச்சிட்டேனே புகழ்கிறோம் நம்ம. ஆனால் யாராவது அஸ்திபாரத்தை புகழ்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வீட்டுக்குள்ளே போய் படுத்து கீழே தட்டி பார்த்து சொல்கிறீங்களா? அஸ்திபாரம் டாப் கிளாஸ் சொல்கிறோமா நம்ம? அஸ்திபாரம் மறைவாக இருக்குது. அஸ்திபாரம் எல்லாரும் என்ன பாருங்கன்னு அதை இன்வைட் பண்ணுறதில்ல யாரையுமே. ஒரு ஆண் அப்படி தான் பாருங்க. அதனால தான் ஃபாதர்ஸ் டே என்னைக்கு சரி என்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம்? ஃபாதர்ஸ் டே நம்ம சிறு பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ்னா உடனே கடைசியாக துணி எடுக்கிறது யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக துணி எடுக்கிறது யாருக்கு? துணி எடுக்காமல் போகிறது கூட யாருக்கு? தகப்பன். அதுக்கு நம்ம உட்காந்து அழ போகிறது இல்லை, அதுக்கு நம்ம யார் மேலேயும் கோச்சுக்க போகிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் எல்லாம் நல்ல துணி வாங்கிட்டீங்களா? நீ வாங்கிட்டியா? உனக்கு 1-2 துணி வாங்கிட்டியா? சரி வாங்கிக்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அஸ்திபாரம் இப்படி தான் இருக்குது பாருங்க. எல்லாரும் என்ன பாருங்க, என்ன கவனிச்சிங்கன்னு இருக்கவே இருக்காது. நம்மளுடைய பர்த்டே கொண்டாடல நம்ம என்னைக்காவது கஷ்டப்பட்டுருக்குறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காவது கஷ்டப்பட்டுருக்குறோமா? நம்ம இல்லவே இல்லை. என்ன பர்த்டேல என்ன விட்டுருங்க தனியான்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறோம். நம்ம விட்டுருங்கம்மா, சும்மா அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா. என் பாக்கெட்லேருந்தே காசை எடுத்து எனக்கு கேட்க வாங்கின்னு வர்றீங்க இல்லையா? என்கிட்டருந்தே பணத்தை நீங்கள் பிக் பாக்கெட் ஆச்சு, எனக்கு 3000 ரூபாய் சர்ட் வாங்கிது. ஏன் இந்த 3000 ரூபாய் வச்சா நான் 200 பில்லு கட்டியிருப்பேன். நான் சில பேர் அப்படி சொல்கிற எண்ணம் இருக்குது. ஆனாலும் யோசிக்கிறோம், சரி கட்டலாம், சரி விடு கொடுத்தாகலாம். ஏன்னா என் பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க. See, that is the quality of a foundation. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தெரியும் இது. நம்மளே புகழ்ந்துக்கிறது நம்ம பெருசாக விருப்பப்பட மாட்டோம். நம்மளே மேன்மைப்படுத்திக்கிறது நம்ம பெருசாக விருப்பப்பட மாட்டோம். என்னை பற்றி அவ்வளோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கண்ணீர் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டோம், நம்மளுடைய பாரங்களை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம யாரு? மறைவா இருக்கிறவங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளாம் யாரு? மறைவா இருக்கிறவங்க. we hide all things because we are the foundation, but there is one place where you can open up everything. ஒருத்தர் மேல உங்க முழு பாரத்தை நீங்க இறக்கலாம்னா உங்களை தாங்கி பிடிக்கிற அந்த கண்மலை மேல உங்களுடைய பாரத்தை நீங்க இறக்கலாம். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் அஸ்திபாரம் தான். சொல்லுங்க, ஆனா எனக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறார். அவர்கிட்ட நான் மூடி மறைக்க தேவையில்லை. என் மனைவி கிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்றது இல்லை. எனக்கு இருக்கிற கவலை அது என்னோட இருந்துட்டு போட்டு விட ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். மனைவியை சும்மா நம்ம
அவங்கள ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. டக்குன்னு நமக்காக அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்படி ஏதாவது ஒரு சேலஞ்சில் இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களும் பாவம் நிம்மதியை கெடுத்துட்டு சில நேரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை நம்ம விருப்பப்படுறதில்ல. உண்மை அவங்க இருக்கிற ஒவ்வொரு கணவருக்கும் பாருங்களேன், என்னுடைய மனைவி துக்கப்படணுன்ற விருப்பம் ஒரு கணவருக்கும் இருக்காது. என் மனைவி கவலை இல்லாமல் வாழணும், நான் இருக்கும்போது என் மனைவி ஏன் கவலைப்படணும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு போனோம்னு சூப்பர்மேன் மாதிரி இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் நம்மள்ட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க, அவங்கள விளையாட வைக்கிறோம். அவங்க ஏதாவது நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா நம்மள்ட்ட பணம் இருக்காது. ஆனால் பணம் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், வாங்கி தரேன்னு நம்ம. ஆனால் எப்போன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? வாங்கி தரேன், வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம், எது வேணும் இது வேணும். நம்ம என்ன பண்ணுறப்ப கலர் அப்படியே நான் அப்படியே அந்த கேள்வியை கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுங்க, இந்த டாய் வீடு அப்படின்னு வாங்க. நான் சொல்கிறேன் வாங்கலாம் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் வாங்கலாம். எப்போ வேணும் உனக்கு? இந்த பர்த்டேக்கு வேணுமா, அடுத்த பர்த்டேக்கு வேணுமா, எந்த கலர் வேணும், பிங்க் வேணுமா பர்பிள் வேணுமா? அவங்க வீட்டில் பர்பிள் பார்த்தேன், இவங்க வீட்டில் பிங்க் பார்த்தேன். ஆனால் என் மனசை யோசிச்சுட்டு இருக்கிறேன், என் மகள் ஒன்று கேட்டுட்டா, இப்போ என்கிட்ட அந்த பணம் இல்லை, எப்படியாவது சப்ளை பண்ணலாம். ஆனால் பணம் இல்லாததை நான் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். ஏன்? அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனால் என்ன தாங்கிறதுக்கு என் கர்த்தர் இருக்கிறார். நம்மளை தாங்குற கர்த்தர் ஒரு இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளால் நம்ம குடும்பத்தை தாங்க முடியாது. நம்மளால் நல்ல கணவராகவும் இருக்க முடியாது, நல்ல தகப்பனாகவும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:11 பாருங்க. எல்லா மனுஷனுக்கும் கர்த்தரே ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார் பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. சபையை பற்றி பேசுறாரு இன்னைக்கு. அதே போல ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்துவே ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். So maybe you are hiding your feelings today. நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க, உங்கள் பிள்ளையை பற்றி உங்களுக்கு பெரிய கனவு, உங்கள் பிள்ளைகளுக்காக பணத்தை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. பட்டுன்னு செலவு வருது, மெடிக்கல் செலவு, இந்த செலவு அந்த செலவு, வீட்டில் இந்த காது குத்துறன்றாங்க, மொட்டை அடிக்கிறாங்கன்றாங்க, மாமன் பொண்ணுக்கு எப்படி இவங்க முறைனே தெரியல. ஆனால் நம்ம போய் செஞ்சாகணும், நம்மளுடைய முறை எல்லாம் செய்கிறோம். நம்ம இதையும் பார்க்குறோம் அதையும் பார்க்குறோம். அப்புறம் ஒரு தடவை உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம், இவ்வளோ வேலை செய்கிறேன்னு எங்கே போச்சு பணம், இவ்வளோ நான் செஞ்சேனே, இவ்வளோ பிளான் பண்ணனே, எங்கே போச்சு அந்த பணம், என் பிள்ளைக்கு ஒன்று செய்யலான்னு நினச்சேனே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் பாரம் எனக்கு தெரியும், நீ உன் குடும்பத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிற, ஆனால் உனக்கு நான் கண்மலையாக இருக்கிறேன், கவலைப்படாத. நீ நல்ல கணவராக இருக்கும்படி, நல்ல தகப்பனாக இருக்கும்படி, நல்ல தலைவனாக இருக்கும்படி என் மேலே சாய்ந்து கொள். A good leader is also a good leaner. எழுதிங்க பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. A good leader is actually a good leaner. L-E-A-N-E-R. L-E-A-N-E-R. சிறந்த தலைவனாக இருக்கிறவன் சிறந்த வகையில் சாய்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். A good leader is also a good leaner. நான் சாய்ந்து கொள்கிறேன் அவர் மேலே. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். A good leader is first a good follower. A good leader is first a good follower. ஒரு நல்ல தலைவன் முதன்மையாக நல்ல பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். நான் என் குடும்பத்துக்கு நல்ல தலைவராக இருக்கணும்னா நான் என் தலைவரை நல்லா பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. If you want to be a good leader, be a good follower. Be a good follower. ஆதாமை கர்த்தர் உண்டாக்குனார். கர்த்தர் ஆதாமை உருவாக்கிட்டு ஆதாமுக்கு தேவன் ஏற்படுத்துகிற முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் என்ற தோட்டத்தில் கொண்டு போய் விடுகிறார் ஆதாமை. ஏன்னா இந்த ஏதேன் அப்படின்றது ஒரு இன்பமான இடம், இது பரலோகத்துக்கு திறந்த வாசல் இருக்கிற ஒரு இடம், தேவ பிரசனம் வெளிப்படுகிற இடம். ஏதேன்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசனம் வெளிப்படுகிறதுக்கான பரலோக வாசல், இன்பமான இடம். ஆதாமுக்கு கர்த்தர் முதல் கொடுத்ததே ஏதேன். ஏதேன்னா என்ன அர்த்தம்? ஆதாம், உனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்னோட உறவு வேணும். உனக்கு உன்னை தான் முதல் உருவாக்கி இருக்கிறேன், உன்னை வச்சு தான் மனு குலத்தையே நான் கட்ட போறேன், உன்னை வச்சு தான் என்டையர் ஹியூமனிட்டியை நான் கொண்டு வர போறேன். இப்பேற்பட்ட பொறுப்பை உனக்கு கொடுத்துருக்கிறேன்னா முதல் நீ ஏன் கூட நடக்க கத்துக்கணும். தேவனோட நடக்க கத்துக்கிறவங்க தான் வாழ்க்கையில பலரை நடத்த கத்துக்கிறவங்க. When you walk with God, you'll be able to lead others to the destiny of their lives. அப்போ முதல் கர்த்தர் ஆதாமு கொடுத்தது ஒரு ஏதேனின் அனுபவம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஏதேன் அனுபவம் வேணும்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் தேவைன்னு சொல்லுங்க. ஏதேன் தோட்டம் என்ன அர்த்தம்? தேவனோட நடக்கிற ஒரு அனுபவம், தேவனோட நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை, தேவனோட நெருக்கமாக இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக நம்ம செய்ய முடியாது. அப்போ ஆதாமுக்கு முதல் தேவை தேவனோட நடக்கிற அந்த அனுபவம். ஏன்னா ஆதாம் தேவனோடு நடக்கும்போது ஏவாளை ஒழுங்காக நடத்த முடியும், தான் குடும்பத்தையே ஒழுங்காக நடத்த முடியும். பாருங்க, இந்த உலகத்தில் கர்த்தர் எதை உண்டாக்குறாரோ ஒன்னொன்னையும் உண்டாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து பேசி அதை உண்டாக்குறார். அழகா கவனிங்க, உங்களுக்கே தெரியும். பாருங்க, கர்த்தர் மரம் செடி கொடிகளெல்லாம் உண்டாக்கும் போது
பூமியை பார்த்து பேசுறார். பூமி முளைப்பிக்க கடவுது அப்படின்றாரு. பூமியிலிருந்து மரங்கள் வருது. நல்லா கவனிங்க. அப்ப எதை பார்த்து பேசுறாரோ அதுல இருந்து தான் வருது. அது கரெக்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, மீன்களை கர்த்தர் உருவாக்குறார். எதை பார்த்து பேசினாரு? தண்ணீரை பார்த்து பேசினார். தண்ணீர்ல மீன்கள் வரணும்னா தண்ணீர்ல இருந்து மீன்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ எதுல இருந்து பேசுறாரோ அதுல இருந்து தான் வருது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயம் பாருங்க. ஆகாயத்துல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லா விதமான இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் உண்டாகணும் ஸ்பேஸ்ல அப்படின்றாரு. எல்லாம் அங்க உண்டாகுது. ஸோ எதை பார்த்து பேசுறாரோ அங்க இருந்து தான் அது வருது. ரைட்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் மனுஷனை உண்டாக்கணும். எதை பார்த்து பேசினார்? மண்ணை பார்த்து பேசினாரா? தண்ணியை பார்த்து பேசினாரா? ஆகாயத்தை பார்த்து பேசினாரா? இல்லை அவரை பார்த்தே பேசினாரா? ஏன்னா எதை பார்த்து பேசுறாரோ அங்கிருந்து தான் அது வரப்போகுது. ஆதியாகமம் 1:26 பாருங்க. ஆதியாகமம் 1:26 ஜெனசிஸ் 1:26 நம்ம பார்க்குறோம். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது அவர்கிட்டயே பேசுறாரு. Let us make man. பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப நல்லா கவனிங்க. தண்ணீரை பார்த்து பேசினாரு, மீன் வந்தது. தண்ணீருக்குள்ள இருந்து தான் மீன் வந்தது. நிலத்தை பார்த்து பேசினாரு, மரங்கள் வந்தது. நிலத்துல இருந்து தான் மரங்கள் வந்தது. ஆகாயத்தை பார்த்து பேசினாரு, ஆகாயத்தின் பொருட்கள் உண்டாகணும்னு சொல்லி ஆகாயத்திலிருந்து பொருட்கள் உண்டானது. மனுஷனை படைக்கும் போது கர்த்தர் தன்னை பார்த்து பேசுகிறார். மனுஷன் எங்க இருந்து வந்தான்? தேவனிடத்துல இருந்து வந்தான். நம்மளுடைய அட்ரஸ் என்னது? நம்மளுடைய ஹோம் அட்ரஸ் என்னது? God himself. அவருடைய சாயல்ல நம்மளை உண்டாக்குனாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அப்படியே இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போலாமா? தண்ணீர்ல இருந்து தான் மீன் வந்துச்சு. இப்போ மீன் எங்க தங்கி இருந்தா நல்லா இருக்கும்? தண்ணியிலேயே தங்கியிருந்தா தான் நல்லா இருக்கும். வெரி குட். நிலத்துல இருந்து தான் மரம் வந்துச்சு. அப்போ அந்த மரம் நிலத்திலேயே நாட்டப்பட்டிருந்தா தான் அதுக்கு நல்லது. அப்போதான் செழிக்கும், நல்லா வாழும். இப்போ இது ரெண்டு மட்டும் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கலாம். நம்ம தண்ணீர்லேருந்து உண்டானது தண்ணீரோடு இணைஞ்சிருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா அது மால் ஃபங்க்ஷன் ஆகும். மால் ஃபங்க்ஷன் அர்த்தம் கண்டபடி என்னத்தையும் செஞ்சு செத்து போயிடும். தண்ணியிலேருந்து மீன் எடுத்து போட்டோன்னா அப்படி இப்படின்னு துள்ளும். அதுக்கப்புறம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு மரமும் அப்படிதான். நிலத்துலேருந்து எடுத்த உடனே அந்த மரம் காஞ்சு போயிடுது. அது கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. அது அப்படியே செத்து போயிடுது. அது காஞ்சு போயிடுது. நல்லா கவனிங்க. எதுலேருந்து ஒரு விஷயம் வருதோ அதோடவே இணைஞ்சிருந்தாதான் அது நல்லா வாழ முடியும், செழிக்க முடியும். அப்போ தண்ணீர்ல இருந்து வந்த மீன் தண்ணீரோடவே இணைஞ்சிருந்தா தான் அந்த மீன் ஆரோக்கியமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். நிலத்துல இருந்து வந்த மரம் நிலத்திலேயே நாட்டப்பட்டிருந்தா தான் அது செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். கடவுள்கிட்ட இருந்து வந்த மனுஷன், கமான் கொஞ்சம் சத்தமா, கடவுள்கிட்ட இருந்து வந்த மனுஷன். நடுவில் யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கடவுள்கிட்ட இருந்து வந்த மனுஷன் இப்போ எங்க இணைஞ்சிருக்கணும்? கடவுளோடவே இணைஞ்சிருந்தா தான் அவன் நல்லா இருக்க முடியும், செழிப்பா இருக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவரோட இணைந்து இருக்கிறது தான் என்னுடைய முதன்மையான கடமை. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். டு பி க்ளோஸ் டு காட் இஸ் த நம்பர் ஒன் பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். In order to be a great leader, you've got to be a great leaner and a follower. You need God. நீங்க நல்ல அஸ்திபாரமா இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்மலை தேவை. அந்த கண்மலையோட நெருக்கமாக இருக்கிறது தான் உங்களை ஒரு சிறந்த தலைவனாக ஏற்படுத்துகிறது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 61:2 அதில் சொல்றாரு. இதில் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்கலாமா? Psalm 61 and verse number 2 பாருங்க. இதில் நம்ம படிக்கிறோம். Psalm 61 and verse number 2ல அவர் சொல்றாரு, when my heart is overwhelmed, lead me to the rock that is higher than I. ஒரிஜினல் ஹீப்ரூல பெட்டர், ஸ்ட்ராங்கர் என்ற வார்த்தையெல்லாம் கொண்டு வரலாம். என் மனசு துவண்டு போகும்போது அப்படியே தமிழில் கொண்டு வாங்க. என்னுடைய மனசில் இருக்கிற வேதனைகள் ரொம்ப அதிகமாகும் போது, தாங்கக்கூடாத அளவுக்கு அதிகமாகும் போது, என்னை விட பலசாலியான, என்னை விட பெரியதான, என்னை விட மிகுந்த சிறந்ததான ஒரு கண்மலை எனக்கு தேவைப்படுது. அதுதான் தாவீது சொல்றாரு, when my heart is overwhelmed, lead me to the rock that is higher than I. உங்களை விட பெட்டரான கண்மலை ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேரு, உங்க மாமனார் பேர் சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. உங்களை விட பெட்டரான ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேல நீங்க சாஞ்சிக்கலாம். அவர் பேரு இயேசு கிறிஸ்து. அவர் பேர் ஜீசஸ். ஆமென். So how to be a leader? Number 1, எழுதிட்டீங்களா? Number 1, be joined to him and derive your all from him. அவரோட நெருக்கம் பாருங்க, அவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்குறோம், ஒரு சிறந்த தலைவனா நீங்க உங்க குடும்பத்துக்கு விளங்கணும்னா, if you want to be a great leader to your family,
உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னா திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். டேக் சார்ஜ் அண்ட் பி எ லீடர். ஆக்டிவ் டென்ஸில் சொல்கிறேன் நான். டேக் சார்ஜ் அண்ட் பி எ லீடர். டேக் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? பொறுப்பெடுத்துக்குங்க, பொறுப்பெடுத்து தலைவனாக இருங்க. வாழ்க்கையின் பொறுப்புகளில் பின்னாடி போயிடாதீங்க, பொறுப்பேற்று தலைவராகுங்கள். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு டேக் சார்ஜ் யூ கேன் நெவர் பி எ லீடர். பாருங்க, எட்மண்ட் பர்க் அப்படின்றவர் சொல்றாரு, all that is necessary for the triumph of evil is that good men do nothing. தமிழ்ல சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் தீமை ஜெயிக்கணும்னா என்ன ஆகணும்? நல்லவன் சைலண்டா இருந்தாலே தீமை ஜெயிக்கும் அப்படின்றாரு. தீமை ஜெயிக்க கூடாதுன்னா நல்லவன் ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எதையாவது செய்யணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தான் தலைவர், ஏதாவது செய்யுங்க. இப்போ எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு 2-3 சூழ்நிலை ஞாபகம் வரும் உங்களுக்கு. உங்கள் மகளுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு பில்லு கட்டணுமா இருக்குது, ஒரு பொருள் ஒன்று வாங்கணுமா இருக்குது, கட்டில் உடஞ்சிச்சு, சோஃபா ஆடுது, கரண்ட்டு ஃப்ளக்சுவேட் ஆகின்னு இருக்குது, நேற்று எம்சிபி பர்ன் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு கடன், அந்த கடன் பிரச்சனை நம்மளை தோண்டுது, ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்களேன். As a leader, what do? Take charge and do something about it. Take charge and be a leader. கர்த்தர் மனிதனை ஒரு தலைவனாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவனை தான் பொறுப்பாளியாக வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பொறுப்பேற்று நான் தலைவனாக இருப்பேன். அப்போ ஒரு ஆண் தான் என்ன சொல்றது, வேற யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டு லீடரா வைக்கல, கர்த்தரே நியமிச்சிருக்கிறார். அது டிபேட் பண்ற விஷயம் இல்லை. கர்த்தர் அந்த நோக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யூ ஹேவ் டு பி த லீடர் ஆஃப் யோர் ஹோம். கமான், திருமணமானவங்க கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கை உயர்த்தி காமிங்க. ஓகே, ஒரே ஒரு மனைவிக்கு கணவராக இருக்கிறவங்க கை உயர்த்தி காமிங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். எனக்கு வேற கேள்வி நான் கேட்க போகிறதில்ல. ஓகே, இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி ஒரு சில பொறுப்புகள் செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, நீங்கள் ஒரு சில பொறுப்புகளை செய்கிறீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்து தலைவர் யார்? நம்ம சர்ச்சில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய பேர் பொறுப்புகள் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்து செய்கிறாங்க. ஆனால் தலைவர் யார் அப்படின்னு வரும்போது இட் ஆல் மஸ்ட் கம் ஃப்ரம் ஒன் பர்சன்ஸ் டிசிஷன். நம்ம குடும்பத்தில் தலைவர் யாராக இருக்கணும்? இது டிபேட் பண்ணுற விஷயம் இல்லை, கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். மனைவி உங்களை விட நிறையா படித்தவங்களா இருக்கலாம், மனைவி ஒரு வேளை உங்களை விட நிறையா சம்பாதிக்கிறவங்களா கூட இருக்கலாம், மனைவி உங்களை விட ஒரு பெரிய அந்தஸ்து வாய்ந்த குடும்பத்தில் வந்தவங்களா இருக்கலாம். தேங்க் காட் ஃபார் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அது எல்லாமே நன்மைக்காக தான், எதுவுமே தீமையானதில்லை. எதையும் பார்த்து நீங்கள் இன்டிமிடேட் ஆக தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. ஐயோ, என்னோட நிறைய பச்சுக்கிறாள், என்னோட நிறைய சம்பாதிக்கிறாள், ஒன்றும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தலைவர் யாரு? கணவர். பொறுப்பெடுக்க வேண்டியது யாரு? கணவர். தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது யாரு? கணவர். ஆனால் கணவர் மட்டுமே தீர்மானம் எடுத்துட்டு நான் சொல்றத ஒழுங்காக கேட்டு நான் ஃபாலோ பண்ணு அப்படின்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. கணவனும் மனைவியும் இணைந்து பேசுகிறாங்க, அதை ஒழுங்கு பண்றாங்க. ஆனால் தீர்மானம் யாருடையது? கணவருது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம், கை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆனால் தீர்மானம் எடுக்கிற பொறுப்பு என்னுடையது. சொன்னீங்களா அதை கரெக்டா? நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சைட் வாங்கலாமா, இந்த வீடு இந்த ஷிஃப்ட் பண்ணலாமா, இந்த சர்ச்சு, இந்த சர்ச்சில் நம்ம இந்த சர்ச்சுக்கு நம்ம போகலாமா, இல்லை இந்த பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கலாமா, பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, இல்லை அந்த ஸ்கூலில் நம்ம சேர்க்கலாமா, சரியா? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. யூ ஆர் கால்ட் டு பி பார்ட்னர்ஸ் டுகெதர். பட் த பர்டன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இஸ் த லீடர்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்மளுடைய சர்ச்சில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஆண்டுடைய தயவுனால கிருபைனால இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் சபையாக. அதை நான் 100% நான் டிக்ளேர் பண்ணுறவங்க எல்லாரும் முன்னாடியும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அது யாராலுமே செய்ய முடியாது, அது நான் தான் செஞ்சாகணும். டிசிஷன் மேக்கிங். எனக்கு பதில் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணிடலாம், எனக்கு பதில் இன்னொருத்தர் வர்ஷிப் லீட் பண்ணிடலாம். இன்னைக்கு செஷனை கூட உங்களை யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் செஞ்ச நன்மைகள் சொல்லுங்கன்னா நீங்கள் தைரியமாக நல்லா பிரசங்கம் பண்ணிடலாம். என்னை விட அனுபவசாலிகளும் ஞானம் நிறைந்த நிறைய சகோதரர்கள் இங்கே நான் பார்க்குறேன், உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம சபையின் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் எது தரிசனம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறதுல தீர்மானம் யார் கையில் இருக்குது? ஒரு பாஸ்டர் கையில் இருக்குது. பிகாஸ் தட்ஸ் a leadership burden. தட்ஸ் a leadership burden. தீர்மானம் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்தீங்கன்னா, பொறுப்பெடுத்துக்கிறத நீங்க தவிர்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பத்தி பேசுறத நீங்க தவிர்த்தீங்கன்னா நீங்க லீடராகவே இல்லை. ஆர் யூ அவாய்டிங் எனி சப்ஜெக்ட் இன் யோர் ஹோம்? ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு சில விஷயங்களை பாதிச்சுட்டே இருக்குது, நீங்க அதை நினைக்கும் போதெல்லாம் குவைட்டாய் ஒதுங்குறீங்களா? கர்த்தர் அதை விருப்பப்படுறதில்ல. பொறுப்பெடுங்க, அதை பத்தி பேசுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில சகோதரர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர்ஸை மீட் பண்ணுங்க, புத்தகங்களை படிங்க, வேதத்தை படிங்க, ஆண்டவரோட நெருக்கமாக கேளுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது, என்கிட்ட இல்லை ஆண்டவரே, அந்த பலன் இல்லை, அதை டீல் பண்றதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, ஆனால் நான் நிச்சயமா தீர்மானம் எடுக்கிற தலைவனாக நான் இருப்பேன். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் தீர்மானம் எடுக்க தவிர்த்துட்டா மனைவிமார்கள் மேல அந்த பாரம் போயிருது.
மனைவி மேல் அந்த பாரம் போன உடனே அவங்க நல்ல வேலை செய்ய மாட்டாங்க, நான் சொல்ல வரல. அநேகர் பாருங்க, நல்ல நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு, ஞானம் நிறைஞ்சவங்க. ஆனால் அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு கர்த்தர் அவங்களை ஏற்படுத்தலை. இப்போ கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்டு எப்படியோ குடும்பத்தை முன்னாடி நடத்தி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் மனைவி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. எத்தனை பேர் தெரியும் அது? அதனாலே ஒரு சில பேர் சைலண்ட்டாக இருக்கிறது இல்லையா? இந்த விஷயத்துக்கு இந்த பணம் தேவைன்னு மனைவி ஒரு 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படியாவது இந்த பணத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்துடணும் இல்லையா? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அவங்க எங்கே இருந்தாவது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நம்மகிட்ட சொல்லாமலே யாராவது ஃப்ரெண்டுங்க கிட்ட கைமாத்தா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன அந்த பொண்ணு கால் பண்ண இருக்குதுன்னா என்ன விஷயம், நீ போய் சைலண்ட்டாக பேசின்னு இருக்கிறே? இல்லைங்க, அது நான் சொன்னல வாங்கணும் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கி தான் வாங்கினேன். நான் அவங்கள்ட்ட காசு வாங்கி நீ ஏன் வாங்கினேன்? என்ன மாதிரி மான பிரச்சனை? நான் இருக்கும்போது நீ அவர்கிட்ட கேட்டேன். நான் 2 வாரமாக உங்கள்கிட்ட கேட்டுனே இருந்தேன். உங்ககிட்ட இருந்து பணம் ரெஸ்பான்ஸ் வரல. நீங்கள் வெறும் தலையாட்டிட்டு அப்படின்ட்டு போனீங்க, அப்படியே ஃபோனை பார்த்துனே இருந்தீங்க நீங்கள். அதனால ரொம்ப முக்கியமாக தேவைங்க குழந்தைக்கு, அது எப்படியாவது குத்துடலான்னு தாங்க நான் பண்ணேன். ஆனால் பார் பிரச்சனை எங்கேருந்து வருது? பிரதர், என் மனைவி பாருங்க பிரதர், சும்மா கடன் வாங்கி போடுறா பிரதர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர் யூ த டிசிஷன் மேக்கர்? சேலரி வரும்போது, இன்கம் வரும்போது அந்த இன்கமுடைய பட்ஜெட்டிங் நீங்கள் செய்கிறீங்களா? உட்காந்து செஞ்சு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? பாரு, இது நம்மளுடைய குடும்பம், இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயங்கள், இதுதான் நம்மளுடைய தேவைகள், இப்படி தான் நம்மளுடைய சம்பாத்தியத்தை நம்ம வகையறுக்க போகிறோம், இப்படி தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், இப்படி தான் நம்ம செலவு செய்ய போகிறோம். உனக்கு இவ்வளோ தேவை, நான் ரெடி பண்ணுறேன், கவலைப்படாத. பணம் நம்மளுடைய பொண்ணுக்கு இவ்வளோ தேவைப்படுது, மகளுக்கு இவ்வளோ தேவைப்படுது, நான் இதை ஒழுங்கு செய்கிறேன். இஃப் யூ டோன்ட் டேக் சார்ஜ், யோர் ஒய்ஃப் வில் சஃபர். And when your wife suffers, the whole family suffers. Take charge as the leader. Take charge as the leader. நீங்கள் தான் அந்த தலைவர். ஸோ நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன், யார் உங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறது? யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஒரு விஷயம் வந்த உடனே ஸ்ட்ராங், ஓகே வாங்க எல்லாம் இதை பற்றி பேசலாம், எப்படி இதை தீர்மானம் எடுக்கலாம், சால்வ் பண்ணலாம். முதல் வார்த்தை கணவர்கிட்ட என்ன பண்ண தெரியுமா? கவலைப்படாத, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. எப்போவுமே கணவர் அதை கொண்டு வரணும். பாருங்க, கவலைப்பட வேண்டாம், என்ன பிரச்சனை இது இருக்குதா, முதல்ல உட்காந்து கவனிக்கணும். என்ன தீர்மானம், என்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்க சொல்ல வரும்போது நல்லா கவனிக்கணும். கவனிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? இது ரொம்ப பெரிய பிரச்சனை, யோசிக்க வேண்டாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, இவ்வளோ நாள் கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு, இதுக்கு மேலே சகாயம் பண்ணுவார். உனக்கு எந்த ஐடியா தோணுதா? உனக்கு என்ன தோணுதுமா? சரி விடு, நம்ம ஜெபிக்கலாம், அதை பற்றி சீக்கிரமாக அதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஜெயிக்கலாம், மேலே வரலாம், கவலைப்படாத. இப்படி சொன்ன உடனே மனைவிக்கு என்ன தோணுது? நம்மளுடைய பிரச்சனைகள், எனக்கு ஒரு தேவை இருக்கும்போது அவர் என் பிரச்சனையை கேட்கிறாரு, இப்போ அவர் தீர்மானம் எடுக்கிறாருன்னா ஒரு மனைவியாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அவரோடு இணைஞ்சிருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். Now you no longer alone, you have your wife to support you. அநேக கணவர்களுக்கு ஏன் மனைவிமார்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னா, அந்த கணவர் முக்கியமான விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துறாரு, அந்த விஷயங்களில் தீர்மானம் எடுக்கிறது அவர் எஸ்கேப் ஆகுறாரு. சும்மா பேசினே இருக்காத, வந்து சண்டை பண்ணி இப்போ தான் கஷ்டப்பட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். நான் சண்டை இல்லை, அது அவங்க ஏதோ விஷயத்தை அனுபவித்து மனசு நோவில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா மனைவிமார்கள் பாரங்களை சுமக்கிறதுக்கு, மன பாரங்களை சுமக்கிறதுக்கு கர்த்தர் அவங்கள தெரிந்து கொள்ள அந்த பாரங்கள் கணவருக்கு வருது. கணவர் கடவுளோட இணைஞ்சு இருந்து அந்த பாரங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஸ்திபாரம் தான் வீட்டுடைய பாரத்தை சுமக்கணும். ஆனால் அஸ்திபாரத்தை சுமக்கிறதுக்கு கண்மலையானவர் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில்? அப்போ கர்த்தர் ஆதாம் பார்த்து சொல்கிறார், நீ பொறுப்பெடுத்துக்க அப்படின்றார், நீ ஆளுகை செய் அப்படின்றார், நீ ஆளுகை செய், நீ உன் மனைவிக்கு சொல்லிக் கொடு. பாருங்க, ஆதாமை தான் கர்த்தர் முதல் உண்டாக்குனார், அவர் தான் தலைவர். ஆதாமுக்கிட்ட தான் சொல்கிறார், ஏவாள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆதாமுக்கிட்ட சொல்கிறாரு, ஆதாம் இவ்வளோ மரம் இருக்குது, எல்லாத்தையும் நீ எல்லாத்துலேருந்து சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தில் மட்டும் சாப்பிட வேண்டாம். இது ஏவாள் வந்துட்ட பிறகு சொல்லியிருந்தாலுக்கு நல்லா இருந்திருக்குமா இல்லையா? இருங்க ஆண்டவர் வந்துட்ட பிறகு பேசிடுங்க, எதுக்கு நான் மறந்துடக்கூடாது, கரெக்டாக இல்லையா? இருங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆதாம்கிட்ட சொல்கிறார், உங்ககிட்ட சொல்கிறேன், உன் பொறுப்பு நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், நீ தான் குடும்ப தலைவன், நீ தான் டீச்சர். இந்த தோட்டத்துடைய பொறுப்பை கர்த்தர் மனிதனுக்கு தான் கொடுத்தார். மனுஷிய கர்த்தர் சகாயம் பண்ணுற ஒரு துணையாக தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். எல்லா மிருகங்களை கர்த்தர் மனுஷனிடத்துல கொண்டு வந்தார். என்ன பேர் வைக்கிற வை அப்படின்னாரு. எல்லாமே விழுந்து போன போது ஏவாள் அந்த மரத்துலேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்ட பிறகு கர்த்தர் ஆதாமை தான் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆடம் வேர் ஆர் யூ? அவருக்கு தெரியும் கட்சி அந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட். மேடம் வேர் ஆர் யூ அப்படியே கேட்டார். ஆடம் வேர் ஆர் யூ? பொறுப்பு யாருடையது? எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்தில் பிரச்சனைங்க சால்வ் ஆகாததுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், பொறுப்பாளி நான் தான். சொல்லுங்க, தேவ கிருபையினால நான் டிசைட் பண்ண போறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அதை சால்வ் பண்ண போறேன். இயேசுவின் நாமத்தில் கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் உங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம்,
கணவரும் தகப்பனா இருக்கிற நீங்க தான் அந்த பொறுப்பாளியா இருக்கிறீங்க. அதை பத்தி பேசணும், உட்கார வைக்கணும், குடும்பத்தில் யார்கிட்ட பேசணுமோ பேசணும், அதை நீங்க டீல் பண்ணி ஆகணும். எஸ்கேப் ஆகாதீங்க. டேக் சார்ஜ் அண்ட் லீட். டேக் சார்ஜ் அண்ட் லீட். பயப்படாதீங்க. ஒரு சில பேர் ஏன் லீடர்ஷிப்லேருந்து ரன்அவே ஏன் ஓடி போயிடுறாங்கன்னா, பாருங்கள், இந்த 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். இதில் ஒன்று ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுனாலும் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ண விருப்பப்படுகிறார். முதலாவது, ஒரு சில பேர் அதை ஒரு பெரிய பாரமாக பார்க்குறாங்க. எப்படி தெரியுமா? நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரேன் பிரதர், என் டீம் லீடர் வேறு இதை செய்ய அதை செய்யன்ட்டு அப்படியே ஒரே ஒர்க் லோடு பிரதர், அவ்வளோ பிரச்சனைங்க, டார்கெட்டை ரீச் பண்ணலான்றாங்க, இதை ரீச் பண்ணலான்றாங்க, இவ்வளோ பிரச்சனைன்றாங்க, வீட்டுக்கு வந்துட்ட பிறகு கூட லாகின் பண்ணி இப்போ லாகின் பண்ணி ஒரே வேலை சின்ன வேலை, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது பிரதர். வீட்டுக்கு வந்த உடனே பாருங்கள் பிரதர், என் மனைவி திரும்பி பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு வராங்க பிரதர். அது ஒரு பாரமாக பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், வெளியே போய் நீங்கள் 6 சாதனைகளை செய்யலாம், உங்கள் வீடு ஒழுங்காக இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அங்கே நீங்கள் செய்கிற சாதனையை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. யுவர் ஹோம் இஸ் அ ப்ரையாரிட்டி. வீட்டுக்கு வந்த உடனே இப்போ தான் கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், என்கிட்ட இது சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா சொல்லணும்? என்னாச்சுமா சொல்லுமா, நீங்கள் சொல்லணும். வீட்டுக்கு போன உடனே ஹவ் வாஸ் யுவர் டே, எப்படி இருந்துச்சு சொல்லுடைய நாள், என்ன சொல்லு, உட்காரு, கொஞ்ச நேரம் பேசு. ஏன் உன் கண்ணு ரெட்டாக இருக்குது, தூக்கமாக இருக்குதா அவனுக்கு, தூங்கணுமா நீ போய், வேணா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்டத்துக்கு போ, நான் குழந்தைங்கள பார்த்துருக்குறேன். இல்லை வெளியே போறியா, ஷாப்பிங் போறியா, இந்தா நான் ஒரு 2000 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன், போ, என்ன வேணுமோ வாங்கிக்கப்போ. உன் கசின்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போறியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போறியா, போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகு. யூ மஸ்ட் டேக் தட் இனிஷியேட்டிவ். ஸோ யூ ஹாவ் அ ஃபேமிலி ஹூஸ் யுவர் லீடர். இந்த ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான். சரி, ஒரு போட்டி வைக்கலான்ட்டு ராஜா கூப்பிட்டுக்கிறாரு. எல்லாரும் வாங்க இங்கே, என்ன எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே ஆண்கள்லாம் கூப்பிட்டு, ஆண்கள் உங்களுக்கு தான் விஷயம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர் அப்படின்னு இருந்தா எல்லாரும் என் ரைட் சைடில் நில்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர் இல்லை, உங்கள் மனைவி தான் தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாண்டா எல்லாம் என் லெஃப்ட் சைடில் வந்து நில்லுங்கன்னு. ஒன்று ஒட்டு மொத்தமாக எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து நின்ட்டாங்களாம். நான் என் குடும்பத்து தலைவன் இல்லை, என் மனைவி தான் என் குடும்பத்து தலைவியாக இருக்கிறான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக எல்லாம் வந்து நின்ட்டாங்களாம். ஒரே ஒருத்த மட்டும் இந்த பக்கம் வந்து நின்னான் பாருங்க. ராஜா சொன்னாரான், கை தட்டுங்க எல்லாருக்கும் அப்படின்னாரா. கை தட்டுங்க, இந்த தேசத்திலே மானத்தை காப்பாற்றணும் ஒருத்தன் தான் இருக்கிறான், குடும்பத்தை கொடுத்து அதை காப்பாற்றுங்கடானா. எல்லாரும் வந்து மனைவியை நீங்கள் தலைவியாக விட்டுவிட்டு நீங்களாம் சைலண்டாக இருக்கிறீங்க. இந்த ஒரு மனுஷனுக்கெல்லாம் கை தட்டுங்கப்பா, எல்லாம் கை தட்டி முடிச்சிட்ட பிறகு சொல்லுப்பா, எப்படிப்பா அது சாத்தியமாச்சு, எப்படி உன் குடும்பத்துக்கு நீ தலைவனா அந்த வச்சுனாரா. ஐயா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிலங்க, என் பொண்டாட்டி சொல்லிட்டாங்க போய் நில்லுறான்ட்டு, அதுக்கு தான் வந்து நான் நின்னேன் அப்படின்னாராம் பாரு. அவர் வீட்லேயும் அவர் தலைமை இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் அங்கேருந்து கேட்டாங்களா, சரி ராஜாவே, இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ராஜா சொன்னாரா, எனக்கும் தோணல, ராணி சொன்னாங்க, அதுக்கு தான் இந்த போட்டியை நான் வச்சா. இப்போ இந்த மாதிரி கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயிடக்கூடாது. ஏன் ஒரு சில பேர் லீடர்ஷிப்பை தவிர்க்கிறாங்கன்னா, அது ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறாங்க. 2வது காரணம் பாருங்கள், சில பேர் ஏன் லீடர்ஷிப்பில் இல்லை தெரியுமா ஆண்கள்? ஏன்னா லீடர்ஷிப் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறது நினைப்பாங்க. எப்படி, நான் வெறும் கிரிக்கெட் விளாட்றேன், நான் வெறும் ஃபுட்பால் விளாட்றேன், நான் வெறும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க, இங்கே நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பட் யுவர் ஒர்க்கிங் அவுட் ஸ்கெட்யூல் மஸ்ட் நாட் ரூயின் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி. இங்கே நிறைய மியூசிஷியன்ஸை நான் பார்க்குறேன், இல்லை ஐ கேன் ஸ்பீக் டு யூ டைரக்ட்லி. இங்கே நிறைய ஃபுல் பொட்டென்ஷியல் அச்சீவர்ஸை நான் இங்கே பார்க்குறேன். You've got so much on your mind, you have so much on your heart. உங்களால் அவ்வளோ செய்ய முடியும். எல்லா வேலைகள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால உங்கள் வீட்டில் லீடர்ஷிப் எடுக்க தவிர்த்துறாதீங்க. உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கலாம், நிறைய ஹாபீஸ் இருக்கலாம், கிரிக்கெட் விளாடுறது, ஐபிஎல் பார்க்குறது இல்லையா, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லை மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, 1000 விஷயங்கள் இருக்கலாம். ஏன் ஜெபிக்கிறது உங்களுடைய அருமையான ஒரு இன்பமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் ப்ரேயர் யூ கேன் பி a man of prayer, but don't lack in your family as the leader that God has called you to be. சில பேர் அவங்க சுய இன்ட்ரெஸ்ட்டுங்களால் அவங்க மனைவியை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. Are you one of those people today? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக மனைவியை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா? அவங்களோட நேரத்தை செலவழிக்காமல் போயிட்டீங்களா? மேரிட் மேன், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், லாஸ்ட் 10 daysல உங்கள் மனைவியோட நீங்களும் உங்கள் மனைவி மட்டும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச போது அதை பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஆன் a regular basis 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது do you take your wife out just to talk to her? ஏதோ ஒரு பானிபூரி உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைன்னு மனைவி இழுத்துன்னு போகிறத பற்றி பேசல. நான் அவங்களோட பேசணும், அவங்க என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுடைய கணவர், அவங்க மனசில் கவலை இருக்கக்கூடாது. என் மனைவி மனசில் என்னென்ன கவலை இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்ணுறதுக்காகவே டேட்டு கூட்டிகிட்டு போகணும் நம்ம நினைக்கணும் பாருங்கள். அது ஒரு அன்பின் நேரம். You share love, all that I understand, but one of the most important assignments of dating is this. திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவியோட நேரத்தை செலவழிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? கணவர்மார்கள், உங்கள் மனைவியை பேச விடுங்க. அவங்க மனசில் இருக்கிற கவலையெல்லாம் அவங்க கொட்டுட்டோம், அதுதான் முக்கியமான டேட்டுடைய பகுதியே. அதை தாங்கிக்கிங்க, பரவாயில்ல. நீங்கள் சொல்லக்கூடாது, வெளியே வந்து எப்பாவது சாப்பிட்லான்னா வந்து சும்மா அந்த பழைய கதையை பேசி என்ன ரொம்ப தொலை கொடுக்குற அப்படி சொல்லக்கூடாது. அது வந்ததே அதுக்காக தான்.
பேசு, மனசுக்கிறதெல்லாம் பேசு, ஏன்னா நான் உன் மேலே அக்கறையாக இருக்கிறேன். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருப்பாங்க. இவர் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறார், இவர் என்ன பேச மாட்டேங்கிறார், கண்டுக்க மாட்டேங்கிறார். ஒரு நாள் வெடிக்கும் பாருங்க, தாங்கவே முடியாது, அதை ரிப்பேர் பண்ணவே முடியாது. நான் ஒரு பல வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன் பாருங்க. ஆண்டுடைய தயவுனால பல சிச்சுவேஷன் நான் பார்த்துருக்குறேன். வீட்டுக்கு போன பதர், ஒய்ஃப் காணோம், என்னாச்சு? இல்லை என்னாச்சுன்னு தெரில பதர், சண்டை கிண்டெல்லாம் ஒன்றும் இல்லை பதர், நேற்று கூட பாருங்க நான் அடிக்க கூட இல்லை பதர், நான் எதுவும் சண்டை இல்லை பதர், சடார்னு காணாமல் போயிட்டா பதர். கால் பண்ண அப்புறம் பார்த்தா துணிமணியெல்லாம் எடுத்துட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுச்சு, திரும்பி வரமாட்டான் அப்படின்ட்டு. நான் என்ன பதர் தப்பு பண்ணேன்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றது இல்லை, என்ன நல்லது நீங்கள் செய்யலைன்னு கேட்குறேன் நான். அப்படின்னா திங்ஸ் டோன்ட் ஹேப்பன் பிகாஸ் யூ டிட் சம்திங் ராங், பிகாஸ் யூ ஃபெயில் டு டூ வாட் வாஸ் ரைட். You know what you should have done? Every day take care of your wife. Every day speak to your children. உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. இல்லை பதர், அவங்க டீனேஜர், உங்கள் பிள்ளைய டீனேஜராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய வயசுலாம் ஆகலாம், போய் உட்காந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசுங்கன்றேன். அப்பாயின்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நான் வர்றேன் சாயந்தரம் 5 மணிக்கு, நீயும் நானும் பேச போகிறோம், உட்காந்து போய் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குதா கவலை, நான் ஏதாவது டீல் பண்ணுமா இருக்குதா, இந்த கேள்வி கேளுங்க. உங்கள் பசங்க டெரர் ஆகிடுறாங்க பாருங்க, வாய் ஓப்பன் பண்ணும். என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தான் இருக்குதா அப்படி கேளுங்க, அவ்வளோதான். ஜோஷ்வா வாங்க, ஜோஷ்வா என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தான் இருக்குதா? அவன் யோசிவான், அப்பாவுக்கு தான் தெரிஞ்சிச்சா இல்லை தெரியலையா, என்ன விஷயம், நான் என் மேலே யாராவது தப்பாக சொல்லிட்டாங்களா இல்லை உண்மையாக ஏதாவது இருக்குதா? இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இந்த கான்வர்சேஷன் எல்லா விதமான ப்ரெஷரை உடைக்க ஆரம்பிக்குது. பிள்ளைகள் தகப்பனுடைய அன்புலையும் ஒரு அரவணைப்புலையும் வளர முடிகிறது. ஆல்ரைட்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ஏன் குடும்பத்தை லீட் பண்ணுறது இல்லைன்னா, அவங்க மனைவி அவங்களோட நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க மனைவி அவங்களோட திறமைசாலியாக இருப்பாங்க, அவங்க மனைவி அவங்களோட நல்லா பேசுகிறவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவானவங்களா இருப்பாங்க. அப்போ கணவர் குவாய்ட்டாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இந்த மேரேஜ் செமினார்லலாம் அது நடக்கும் ரொம்ப ஈஸியாக. ஒரு 2 பேருக்கு என்ன எவ்வளோ வருஷம் கல்யாணம், மனைவி தான் பேசுவாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கன்னா என் மனைவி பேசுகிற பதர் அப்படின்வாங்கல்ல. இப்போ ஒரு சில கணவர்கள் இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, மனைவி உங்களை தள்ளி விட்றல, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. பட் வேர் இஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி? வேர் இஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டேக்கிங் சார்ஜ்? உங்கள் மனைவி உங்களோட படித்தவங்களாகவும் உங்களோட அழகானவங்க, அது எல்லார் மனைவிக்கும் அதே கேஸ் நினைக்கிறேன் நான், உங்களோட அந்தஸ்து வாய்ந்தவங்களாக இருக்கலாம். பட் யூ ஆர் த லீடர். எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை ஹோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், ஐ ஆம் த லீடர் ஆஃப் மை ஹோம். நம்பர் த்ரீ ரைட் திஸ் டவுன். ஹவு டு பி த லீடர் ஆஃப் யுவர் ஹோம். எழுதிக்க இந்த வார்த்தைகளை. ஸ்பீக், இனிஷியேட் அண்ட் பி இன்வால்வ்ட். பேசுங்க, தொடங்குங்க, கலந்து கொள்ளுங்க. ஸ்பீக், இனிஷியேட் அண்ட் பி இன்வால்வ்ட். ஒரு அப்பாவா நீங்க என்ன செய்யணும்? நிறைய பேசணும்ன்ற நான். பேச வேண்டிய விஷயத்துல சரியான விஷயங்களை பேசுங்க, கலந்து கொள்ளுங்க. ஒரு சில தகப்பன்மார்கள் எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க. ஏன்? பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுறாங்க ஸ்கூல்ல கூட போய் கலந்துக்க மாட்டாங்க. உங்க அப்பா என்னம்மா பண்றாரு, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிற உங்க அப்பா என்ன பண்றாரு, அவர் எதுவும் கண்டுக்கிறது இல்லை பிரதர். எத்தனை பேர் என்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? டேய், நீ இவ்வளோ கெட்ட பழக்கத்தில் இருக்கிற, உங்க அப்பா என்னடா பண்றாரு? இல்லை பிரதர், எங்கள் அப்பா சைலண்டாக இருப்பார், அவர் ஏதோ கேட்கறது இல்லை பிரதர், அவர் அப்படியே ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிறார் பிரதர், அவர் இன்வால்வ் ஆகுறது இல்லை பிரதர். ஆஸ் அ டேட் யூ ஆர் கால்ட் டு பி இன்வால்வ்ட், யூ ஆர் கால்ட் டு ஸ்பீக். எக்லீசியாஸ்டிஸ் 8:4 பாருங்க, பிரசங்கி 8:4, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனம். நீங்க ஒரு ராஜா, உங்க குடும்பத்துக்கு ராஜா நீங்க தான், ஆளுகை செய்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர் நீங்க தான். ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை எங்க இருக்குதுன்னு பாருங்களேன். The word of a king has power. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. உங்க அதிகாரம் உங்க வார்த்தையில் இருக்குது. அப்ப தகப்பன் நிறைய பேசலனா அதிகாரத்தை செலுத்தல. அப்ப என்ன ஆகுது? பிள்ளைகள் என்ன வேணா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு பாருங்க. சில டைம் தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, உங்க பையன் இப்படி பண்றான், உங்க பொண்ணு இப்படி பேசுறா, என்னை எதிர்த்து நின்று பேசுறா, எதுவும் கேட்க மாட்டீங்களா நீங்க? அப்படியே சைலண்டா போய் பெட்ரூம்ல உட்காந்துருது. அப்படியே அப்படி பார்த்து அப்படியே டிவி ஆன் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் காட் வாட் a catch, this is amazing. பாத்தியாத என்ன ஜெயிச்சிரான் ஆர்சிபி ஜெயிச்சிரான். அந்த அம்மா சொல்லுது, ஆர்சிபி ஜெயிக்குது ஆனால் வீடு தோற்று போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்கும். அந்த அம்மா வேறு மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பறக்கும்? அண்டா குண்டாலாம் பறக்கும், ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க. ஏன்? எந்த குடும்பத்தில் அப்பா சைலண்டாக இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் அநேக தடவை 90% ஆஃப் த டைம்ஸ் the children will not honor their mother. உங்க வீட்டில் உங்க பிள்ளை உங்க மனைவியை எதிர்த்து பேசுறாங்கன்னா நீங்க ஒரு தலைவராக உங்க வேலையை செய்யலன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். If your children don't respect your wife, it actually goes to show you are not being a good leader. அப்பான உடனே கனம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஆனா பயம்ன்றது ஒன்று இருந்தே இருக்கணும். அப்பாவுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. உண்மையாவே ஒரு தடவை கேர்வை ஒரு
விளாடுற இடத்துக்கு தான் அந்த இண்டோர் ப்ளே ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போல்லாம். அப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் போய் கிரவுண்டில் போய் ஆடி மூஞ்சிஞ்சாலும் தேஞ்சு வருவோம் நம்ம. அது நல்லா இருந்துச்சு, பல்லுகள் ஒன்று கையில் அப்படி. அதெல்லாம் கொடுக்காப்பள்ளி மரத்தெல்லாம் ஏறி எவ்வளோ வர்த்தாச்சு, யாரும் அந்த பசங்க ஏறுறாங்களா பாருங்கள். இப்போது 1/4 kg 100 விற்றுனுக்கிறார் ஒருத்தர். இந்த இடத்துல அது போய் வாங்கின்னு வந்து வீட்டில் சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்கல, நம்மளா ஏறி இறங்கி அதை வந்து அராஜ் பண்ணுவோம். அராஜ் பண்ணிக்கிறீங்களா அதை வந்து எல்லாருக்கும் உணுகிடாது பச்சாகுது, உனக்கு எத்தனை படா சிகப்பாகுது எண்ணுகிறா அப்படின்ட்டு நம்ம எடுத்துன்னு வரோம் நம்ம. ஆனால் இந்த இண்டோர் ப்ளே ஏரியா இருக்குது, அந்த டைம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரமாட்டான்னு அழுவாங்க பிள்ளைங்க. 7லேருந்து 8 மணி வரைக்கும் தான் 800 ரூபாய் கட்டிட்டு போம். 8 மணிக்கு சார் டைம் இஸ் அப் பண்ணுவாங்க. நம்ம போய் கூப்பிடணும் அந்த பிள்ளைங்களை, வரமாட்டாங்க. ரொம்ப ஒரு டைமில் கெஞ்சி அப்படியே பிடிச்செல்லாம் கூட்டினெல்லாம் வந்திருக்கிறேன். ஒரு தடவை நின்ன மாதிரி யாரோ ஒருத்தர் தான் சொல்லி கொடுத்தாங்க, வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, நீ பேசிட்டு நில்லு அப்படின்னு. ஒரு தடவை கேரக்டர் அப்படி தான் சொன்ன பாருங்க, கேர் இட்ஸ் டைம் வி ஆர் லீவிங் நவ், அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அப்படியே கேர் அப்படின்னு நின்று இந்த வெளியே நின்று பாருங்க. பார்த்துனே இந்த 2 நிமிஷம் தான் விளையாட்டு அப்படி பண்ணிட்டு, அப்பா ஐம் கமிங் அப்பா வந்துடுறப்பா நான் அப்படின்னு கிட்டு நல்லா அப்படியே அழகாக சமத்தா வெளியே வந்தார். See, that's the power of the father's word. I love her very much. நான் இல்லாமல் தூங்க மாட்டாங்க பிள்ளைங்க, அவ்வளோ தடவை கால் பண்ணிட்டு இருப்பாங்க என்கிட்ட, என்ன வேணாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க பாரு. ஆனால் என் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதுன்றது நான் உணர்ந்த ஒரு நாள் என் வீட்டில் ஒரு 4 ஸ்டோரி பில்டிங்கு. அதுக்கு மேலே அந்த டேங்க்கு ஏறுறதுக்கு செப்பரேட்டாக அந்த இரும்பு ஸ்டேர் கேஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ரொம்ப ரிஸ்கி. அது வேற அந்த ஜனங்க மட்டும் தான் ஏறணும். அது டேங்க் மட்டும் எலிவேட்டடாக இருக்குது, அந்த ஸ்டேர் கேஸ் மேலே வைண்டிங் ஸ்டேர் கேஸ் வேறு, அதில் ஏறிட்டார். அவ்வளோ ரிஸ்கி பாருங்க. அதில் ஏறிட்டார். கேருக்கு ஒரு 4 வயசு தான் அப்போது. அதில் ஏறிட்டார். ஓகே, அஞ்சு போயிருக்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி. அஞ்சு அக்கான்னு கூப்பிட்டுங்கிறேன், ஏன்னா வர மாட்டேங்கிறார் கேரு கீழே. அவரும் ஆர்வத்தில் ஏறிட்டார் மேலே. 5 ஸ்டோரி பில்டிங் பாருங்க. அதை கவுண்ட் பண்ணா நம்ம. அப்புறம் சங்கீதா ஓடி வர, எங்கள் அப்பா ஓடி வர, எல்லாம் பயந்து என்ன ஆச்சோ அப்படின்னு ஓடி வந்து, அப்புறம் மெதுவாக கேரு இறக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன், வீடே குவைட்டாக இருக்குது. நான் அப்படி என்கிட்ட சொல்ல வராங்க சங்கீதா. கேரு பயப்படுறாரு, அப்படியே பயப்படுறாரு. அப்பா கிட்ட சொல்கிறேன் நான், இல்லை சொல்லாதீங்க, நான் அழ ஆரம்பிக்கிறார். என்னன்னு கேட்டால் நம்ம பேச்சை கேட்காம அப்படியே மேலே ஏறி போனார். அப்போ நான் ரியலைஸ் பண்ண பாருங்க, அந்த இடத்துல சரி மகா பரவாயில்ல மகா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசினேன் அந்த இடத்துல. இன்னொரு தடவை அம்மா பேச்சை நீ கேட்கலனா அப்பா கிட்ட செம்மையாக அடி வாங்க போகிற நீ. திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். அந்த நேரத்தில் வேற பார்ட்டி ஆகிடக்கூடாது. அம்மா திட்டும் போது அப்பா வேற கொஞ்சம் பார்ட்டி ஆகிடக்கூடாது. அப்பா திட்டும் போது அம்மா கொஞ்சம் பார்ட்டி ஆகிடக்கூடாது. யூ போத் ஆர் ஒன் டீம். அம்மா திட்டும் போது அது நியாயமான காரணம்னா அப்பா குவாய்ட்டாக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் ஒரே டீம் தான். யார்கிட்ட நீ வந்து செல்லம் காட்டுற மாதிரி இல்லை. நீ பண்ணது தப்பு, அதை நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். See, this takes leadership. It takes leadership. Your word has power. Your word has power in Jesus name. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த விஷயத்தை? எல்லாம் சொல்லுங்க. I will speak, I will initiate and I will be involved. பைபிளில் ரொம்ப ஃபேமஸான ராஜா யார்? தாவீது. வெரி குட். பைபிள்லேயே ராஜாக்கள்லே மோசமான தகப்பன் யார்? அதுலேயும் தாவீது வர வாய்ப்பு இருக்குது. அதில் பாருங்க, பண்ணுறாரு பாருங்க, தாவீதா அதில் அவன் பிள்ளை அப்சலோம்ன்றவன் 2வது பிறந்த பிள்ளை பாருங்க. அவங்க அப்பாவை கொலை பண்ணணும்னு ஒரு டீமையே திரட்டி அவங்க அப்பாவுடைய மனைவியோட அவன் விபச்சாரம் பண்ணான். எப்படி வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க பிள்ளைய. அதில் முதல் பிறந்தவன் அவனுடைய தங்கச்சியவே ரேப் பண்ணான். தகப்பன் பாருங்க ஒன்றும் பண்ண. அதில் 3வது ஒருத்தன் பிறந்தான், அவன் பேர் வந்து அதோனியா. பாருங்க, MS தோனியான்னு கேட்குறாரு, நம்ம ஒரு அதோனியா. இந்த அதோனியான்றவர் என்ன பண்ணுறாரு, இவர் அப்சலோம் செத்துட்ட பிறகு, அம்னோன் செத்துட்ட பிறகு இவனே தன்னை ராஜாவா மாத்திக்கிறான். தாவீது சொல்லவே இல்லை, இவனே ராஜாவா மாத்திக்கிட்டு தாவீதுடைய பர்சனல் கேர் டேக்கர் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இவன் போய் பெத்ஷிபா கிட்ட போய் கேட்குறான், நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன். யாரு? தாவீதுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவங்க வந்து ஆல்மோஸ்ட் மனைவி போல. தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு தகப்பனுடைய இன்னொரு மனைவிட்ட போய் கேட்குறான். ஏன் இப்படி கேட்டானா தெரியுமா? எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 1:5-6 இதை படிச்சு நம்ம இந்த செஷன் நம்ம ஒரு முடிவு கொண்டு வர போறோம். 1 Kings chapter 1 verse number 5 and 6 பாருங்க. அகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 கலாட்சங்களையும் சம்பாதித்தான். பாருங்க, நல்லா கவனிங்க. தனக்கு இஷ்டம் வந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறான். எப்போ? தாவீது உயிரோடு இருக்கும் போதே. எப்போ நடக்குது இது? கவனிங்க. எப்போ? தாவீது ராஜாவா இருக்கும் போதே அவன் 3வது பண்ற காரியத்தை பாருங்க. அவனுடைய தகப்பன், எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தமிழ் படிக்க தெரியும்? தமிழ் எத்தனை பேர் வாசிப்பீங்க? சரி, ஃபர்ஸ்ட் தமிழில் படிச்சலாம், அப்புறம் இங்கிலீஷில் படிச்சிடலாமா? படிங்க பார்க்கலாம். அவனுடைய தகப்பன் யார்? அவனுடைய தகப்பன்
சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேடு கெட்டவனுடைய அப்பா யாரு? தாவீது. அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வான் ஏன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. கவனிச்சிங்களா அவங்க அப்பாவுடைய அழக? அவன் யார்? இந்த அதோனியான்ற மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். 1 Kings chapter 1 verse number 5 and 6 பாருங்க. Then Adoniah the son of Haggith exalted himself, I will be king, and he prepared for himself chariots, horsemen and 50 men to run before him. Verse number 6 எல்லாரும் படிங்க. இங்கிலீஷ் நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்கீங்க, வாசிங்க எல்லாரும். And his father had not rebuked him at any time by saying, why have you done so? And he was also very good looking, and his mother bore him after Absalom. What was David's fault? He was not involved in his children's life. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் இன்வால்வ்டா இல்லை. என்ன ஒரு கொடூரம் பாருங்க. நம்ம பிள்ளைகள் சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்வால்வ்டாக இருங்க. உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டே மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகள் எது கேட்டாலும் உங்கள் பிள்ளைகள் பேசுகிறத கவனிங்க. நான் நிறைய டைம் இங்கே நின்று நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்போ கேரு ஓடி வருவார். நான் எல்லார்ட்டும் பேசுகிறத நிப்பாட்டிட்டு என் பிள்ளைங்கள்ட்ட பேசுவேன். சரியா? எல்லார்ட்டையும் பேச நிப்பாட்டிட்டு நான் செல்சிக்கிட்ட நான் பேசுவேன். அவங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் உங்களுக்கு பாஸ்டர் எவ்வளவோ அதை விட அதிகமாக நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன். அதுக்குன்ட்டு போங்க பதர் உங்கள்கிட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு இல்லை. வெயிட் பண்ணுங்க பதர்ன்ற நம்ம பேச போகிறோம் நம்ம. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பி இன்வால்வ் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப். ஸ்பீக், இனிஷியேட் அண்ட் பி இன்வால்வ். இந்த உலகம் விழுறதுக்கு காரணம் ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. ஆதாம் எங்கே இருந்தார் சொல்லுங்க? ஆதாம் எங்கே இருந்தார்? ஆதாம் பாதாம் தோட்டத்தில் இருந்தாரா? ஏவாள் பக்கத்தில் தான் இருந்தார். என்ன பண்ணிருந்தாரு? ஏதாவது தப்பு பண்ணிருந்தாரா? அப்படின்னா யாரையாவது போட்டு கொலை பண்ணிருந்தாரா? இல்லை இப்படி கூட சொல்கிறேனே, என்ன விபச்சாரம் பண்ணிருந்தாரா? ஆதாம் தப்புக்கு ஒன்றும் பண்ணல, ஆனால் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாரா தான் அவருடைய தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ புரிஞ்சு அவங்க தப்புன்னு கேளுங்களேன் அவங்ககிட்ட. ஸோ கேளுங்க, பரவாயில்ல, அப்புறமா சமாதானம் ஆயிக்கலாம் அவங்ககிட்ட. இப்போ தெரியுது அவங்க தப்பு என்னன்னு சொல்லி. It's not that you did something wrong. It's that you didn't do what you were called to do. ஆதாம் குவைட்டாக இருந்தது தான் பிரச்சனை. அவன் வாய் திறந்து பேசி இருந்திருக்கணும். இந்த பாம்பு வாயன் பேசும்போது, ஏவாள் நீ இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரியே ஆயிடுவ அப்படின்னும் போது ஆதாம் என்ன சொல்லணும்? அவன் கேட்குறான், அவன்கிட்டலாம் பேசினுக்காது. ஏற்கனவே கடவுள் மாதிரி தான் இருக்கிற என் தேவதை, என் அழகே, வா நீ அந்த பக்கம் போகலாம். டை சாவச்சிருவனு ஓடிடு அந்த பக்கம். இந்த தோட்டத்துக்கு நான் தான் வாட்ச்மேனு, இந்த தோட்டத்துக்கு நான் தான் ரூலராக கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். பேசவே கூட தலையை நசுக்கிடுவேன் நான். ஓடிப்போ அணக்கொண்டார் ராஸ்கேல் அப்படின்னு மனைவி பார்த்து, நீ எல்லாம் அவன் பேச்ச கேட்காது, நீ அழகாகிற, நீ உனக்கு என்ன குறைமா, நீ நல்லா இருக்கிற, உனக்கு குறையே இல்லை, இப்படி பேசணும். சரியா? என் மனைவி எத்தனை தடவை கேட்டிருக்கிறாங்க, இதில் நான் குண்டா தெரியுறேண்ணா. நான் சொல்கிறேன், என்னைக்கு குண்டா தெரிஞ்சுக்கிறேன் நீ அப்படின்ற. நான் ட்ரெஸ்ஸு கூட கவனிக்க தெரியும், இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் கவனிக்க தெரியல. என்னுடைய பதில் ஒரே பதில் தான், என்னைக்கு குண்டா இருக்கிற, சும்மா அதெல்லாம் நம்பிடாத நீ. சரியா? எனக்கு இப்படி தெரியுதுங்களா, அப்படி தெரியுதா, அழகாக இருக்கிற, சூப்பராக இருக்கிற பற்றி கவலைப்படாத நீ, அவ்வளோதான். இது என்ன பண்ணுதுன்னா அவங்க மனதில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருது. நான் அதான் சொல்கிறேனே, பி இன்வால்வ்ட், இனிஷியேட் அண்ட் ஸ்பீக். நீங்கள் பேசுகிறதுல ஒரு அதிகாரம் இருக்குது. நீங்கள் அதிகாரத்தை செலுத்தும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. கமான், எத்தனை தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? அத்தனை பேரும் கை தூங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம? சொல்லுங்கள். ஹவு டு பி a good leader. Be joined to him. அவரோட நெருக்கமாக இருங்க, அவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதாக எப்படி ஒரு தலைவனாக இருக்கிறது? டேக் சார்ஜ். எல்லாம் சொல்லுங்க, டேக் சார்ஜ்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொறுப்பு எடுத்துக்குவேன். என் வீட்டில் ஒன்றுனா அது என் பொறுப்பு, நான் தான் பேசி ஆகணும். மூணாவதா, be involved in your children's life and speak and initiate. தாவீது மாதிரி ஆயிடாதீங்க. தாவீது மாதிரி வேற ஒரு விஷயத்துலலாம் இல்லை. தாவீது மாதிரி நடனமாடலாம், தாவீது மாதிரி கை தட்டலாம். சரியான வர்ஷிப் லீடர் இந்த பாடலில் விடவும் மாட்டாங்க. நம்மளுக்கும் சந்தோஷம் தான், அவங்க பாடினா பரவாயில்ல, நம்மளே ஆட வைக்கிறாங்க, சரி விடு ஆடிட்டு போயிடலாம். ஆனால் தாவீது மாதிரி ஒரு தகப்பனா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே அந்த பரலோக தகப்பனை போல நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் செஷனை ரிசீவ் பண்ணதுக்காக? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க இந்த நேரத்தில். கமான், நல்லா நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God wants you to be the leader of your home. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார்.
நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.